இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல 9 நவக்கிரக ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யலாம். வாங்க கிளம்பலாம். கால நேர அட்டவணையுடன் வழித்தடங்கள் இதோ உங்கள் பார்வைக்காக இந்த திரையில். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். 9 நவக்கிரகங்கள் ஆலயங்கள் அனைத்தும் கும்பகோணம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதியை சுற்றி அமைந்திருக்கின்றன. இதில் தெரியும் அட்டவணைப்படி உரிய வழித்தடங்களில் பயணம் செய்து 9 நவக்கிரக ஆலயங்களிலும் ஒரே நாளில் தரிசனம் செய்து அருள் பெற வேண்டுகிறோம் மக்களே. முதலாவதாக திங்களூர் சந்திர தரிசனம். நேரம் 1 மணி நேரம், காலை 6 மணி. 9 நவக்கிரக ஆலயங்களில் முதலில் ஆரம்பிக்க வேண்டியது திங்களூர் தான். நீங்கள் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இருந்து பாபநாசம், ஐயம்பேட்டை வழியாக 33 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திங்களூரை சுமார் 1 மணி நேரத்தில் அடைந்து விட முடியும். இதற்கு சரியாக காலை 5 மணிக்கெல்லாம் கும்பகோணத்திலிருந்து நீங்கள் கிளம்ப வேண்டும் மக்களே. பின்னர் திங்களூர் கைலாசநாதர் கோவிலில் சாமி தரிசனத்தை 1 மணி நேரத்திற்குள் முடித்துக்கொண்டு 7 மணிக்கு ஆலங்குடி கிளம்பலாம். அடுத்ததாக ஆலங்குடி குரு தரிசனம். 1 மணி நேரம் தரிசன நேரம், காலை 7:30. ஆலங்குடியை 30 நிமிடத்தில் அடைந்து விடலாம். பின்னர் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் 1 மணி நேரத்திற்குள் சுவாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு 8:30 மணி அளவில் கும்பகோணம் வழியாக திருநாகேஸ்வரம் கிளம்பலாம். காலை 8:30 மணிக்குள் இருந்து 9 மணிக்குள் காலை உணவை முடித்துக் கொள்ளலாம். பின்னர் திருநாகேஸ்வரம் ராகு பகவான் தரிசன நேரம் 1 மணி நேரம், காலை 9:30. கும்பகோணத்திற்கு வெகு அருகிலேயே 6 கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரம் 10 அல்லது 15 நிமிடங்களில், அதாவது 10 மணி அளவில் திருநாகேஸ்வரம் ராகு கோவிலை அடைந்து விட முடியும். நாகநாத சுவாமி கோவில் பெரிய கோவில் என்பதால் தரிசனம் செய்து முடிக்க 1 மணி நேரம் ஆகும். பின்னர் கும்பகோணம் வழியாக செல்ல 21 கிலோமீட்டரில் உள்ளது சூரியனார் ஆலயம். இந்த சூரியனார் ஆலயம் செல்ல 10:30 மணிக்கு புறப்பட்டு 30 நிமிடங்களில் சென்று விடலாம். இப்போது சூரியனார் கோவில் சூரிய தரிசனம். தரிசன நேரம் 1 மணி நேரம், மதியம் 11 மணி. நீங்கள் 11 மணிக்கெல்லாம் சூரியனார் கோவிலை அடைந்து விடலாம். சூரியனார் கோவிலில் உள்ள சிவ சூரிய நாராயண கோவில் மற்ற நவக்கிரக கோவில்களைப் போல் அல்லாமல் சூரியனை முதன்மையாக கொண்டு நவக்கிரகங்களுக்கென தனித்து அமைந்த கோவில் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. இங்கு சூரிய பகவானை தரிசனம் செய்து முடித்தவுடன் 12 மணிக்கெல்லாம் கஞ்சனூர் கிளம்பிவிடலாம். கஞ்சனூர் சுக்கிர தரிசன நேரம் 1 மணி நேரம், மதியம் 12:15 மணி. சூரியனார் கோவிலிருந்து கஞ்சனூர் 5 கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்திருப்பதால் 15 நிமிடங்களில் கஞ்சனூர் அடைந்து விடலாம். எனவே 12:15 மணிக்கே உங்களால் அக்னீஸ்வர சுவாமி கோவிலுக்கு சென்று விட முடியும். அத்தோடு 1:15 மணி அளவில் கோவில் நடை சாத்தப்பட்டு விடும் என்பதால் 1 மணி நேரத்துக்குள்ளாக சுவாமி தரிசனத்தை முடித்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்தாற்போல் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் பகவான் தரிசனம் 1 மணி நேரம், மாலை 4 மணிக்கு. நவக்கிரக கோவில்கள் அனைத்துமே 1:15 மணிக்கு நடை சாத்தப்பட்டால் பின்பு 4 மணிக்கே கோவில் கதவுகள் திறக்கப்படும். எனவே 1:30 மணிக்கு கஞ்சனூரிலிருந்து மயிலாடுதுறை 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயிலாடுதுறையை 2 மணி எல்லாம் அடைந்து விடலாம். மயிலாடுதுறையிலேயே மதிய உணவை முடித்துக்கொண்டு அமர 3 மணி அளவில் கிளம்பினால் கூட 15 கிலோமீட்டர் தூரமுள்ள வைத்தீஸ்வரன் கோவிலை 3:30 மணிக்கெல்லாம் அடைந்துவிட முடியும். பின்னர் கோவில் நடை திறந்து பின்பு சுவாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு 5 மணிக்கு வைத்தீஸ்வரன் கோவிலிருந்து கிளம்பினால் சரியாக இருக்கும். திருவெண்காடு புத பகவான் ஸ்தலம் தரிசன நேரம் 45 நிமிடம், மாலை 5:15 மணிக்கு. வைத்தீஸ்வரன் கோவிலிருந்து 5 மணிக்கு கிளம்பினால் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தை 5:15 மணிக்கு அடைந்துவிட முடியும். பின்னர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் வீட்டிற்கும் புத பகவானையும் சிவபெருமானையும் 45 மணி நேரத்திற்குள் தரிசித்துவிட்டு 6 மணிக்கு கிளம்ப வேண்டும். அடுத்ததாக கீழ பெரும்பள்ளம் கேது தரிசன நேரம் 45 நிமிடம் நேரம், மாலை 6:15 மணி.
திருவெண்காட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பட்டுள்ள கேது பகவானின் கீழ பெரும்பள்ள ஸ்தலத்தை 15 நிமிடங்களில் 6:15 மணிக்கு அடைந்து விடலாம். ஜாதகத்தில் தவறான இடத்தில் கேது இருப்பதால் தோஷம் அடைந்த மக்கள் அதற்கு பரிகாரம் செய்ய இந்த கோவிலுக்கு வருவார்கள். 45 நிமிஷம் நேரத்திற்குள் தரிசனம் செய்துவிட்டு 7 மணிக்கு திருநள்ளாறு புறப்படலாம். திருநள்ளாறு சனி பகவான் தரிசன நேரம் 1 மணி நேரம், இரவு 8 மணி. நவகிரக ஸ்தலங்களில் சுற்றுலாவில் நீங்கள் இறுதியாக செல்லவிருக்கும் இடம் சனி பகவான் வீட்டிற்கும் திருநள்ளாறு ஸ்தலம். கீழ பெரும்பள்ளத்தில் இருந்து சரியாக 7 மணிக்கு புறப்பட்டால் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநள்ளாறு ஸ்தலத்தை திருக்கடையூர் காரைக்கால் வழியாக சுமார் 1 மணி நேரத்திற்குள் சென்றால் 8 மணிக்கெல்லாம் அங்கே சென்று விடலாம். அதன் பின்னர் ஸ்ரீ தர்பாரேணீஸ்வரர் கோவிலில் சனி பகவானையும் சிவபெருமானையும் 1 மணி நேரம் தரிசிக்கலாம். 9:30 மணிக்கு திருநள்ளாறு ஆலயத்தோடு 9 நவகிரகங்களையும் தரிசனம் செய்த மிகப்பெரிய மனநிறைவோடு பூர்வ ஜென்ம பாக்கியமாக இறைவனின் அருள் பெற்று புறப்படலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.